Hi guys, welcome to the channel Low Concept. இப்போ இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா IPL 2022. இந்த IPL வந்து ஒரு மெகா ஆக்ஷனே சொல்லலாமா. ஓகேங்களா? இதுல சில டீம் ஆட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 8 டீம் தான் இருந்தது. இந்த IPL ல வந்து 10 டீம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த IPL வந்து டாடா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த IPL வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம போக போக வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, IPL கலக்கிட்டு இருந்த முக்கியமான 3 வீரர்கள் வந்து இந்த IPL கிடையாது. யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெயில், அவங்க இந்த IPL கிடையாது. ரெண்டாவது 360 என்று அழைக்கப்படுகிற AB டிவிலியர்ஸ், அவங்களும் இந்த IPL கிடையாது. மூணாவது வந்து மிஸ்டர் IPL என்று அழைக்கக்கூடிய ரெய்னா, அவரும் இந்த IPL கிடையாது. அவங்க இல்லாதது இந்த IPL மிகப்பெரிய ஏமாற்றமே நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? அவங்க இல்லாம இந்த IPL எப்படி இருக்கும்ட்டு போக போக நம்ம பார்க்கலாம். இந்த IPL 2022ல மொத்தம் 10 டீம் இருக்கு. என்னென்ன டீம் பார்த்தீங்கன்னா CSK, மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப், குஜராத், லக்னோ, டெல்லி, RCB, பெங்களூரு, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா, 10 டீம் இருக்கு. ஓகேங்களா? இந்த 10 டீம்ல வந்து இந்த IPL எப்படி ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா, AB குரூப் A, குரூப் B ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. குரூப் A 5 டீம், குரூப் B 5 டீம். ஓகேங்களா? இந்த 5 டீம் வந்து குரூப் A 5 டீம்னா அவங்க கூட 2 மேட்ச் விளையாடுவாங்க. தென் குரூப் B வந்து ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. இந்த IPL கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி போகணும் போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா CSK vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்க 2 பேருக்கு தான் நடக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்ல வேண்டியது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பெருமையா, நான் CSK பண்ணுங்க. கண்டிப்பாக CSK அந்த மேட்சுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இப்போ CSK கேப்டன்ஷியை நம்ம தலை வந்து ஜடேஜா கையில் வந்து கொடுத்ததா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தலை இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதனால வந்து கேப்டன்சியை வந்து ஜடேஜா கையில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கொல்கத்தா டீமோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அவரும் வந்து ஒரு யங் பர்சன், நல்லாவே பிளே பண்ணக்கூடிய பர்சன். ஓகே, இப்போ இந்த 2 டீமை பார்த்தா பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நான் 2 டீமை பத்தி சொல்லணும்னா வந்து அவங்க பெரிய ஆளும் நான் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு மேட்சை வந்து உங்களை மாரி தான் நானும் பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, CSKக்கு பெரிய லாஸ் என்னன்னா வந்து மிஸ்டர் IPL சுரேஷ் ரெய்னாங்கிற ஒரு பெரிய மனுஷன் அவர் இந்த IPL கிடையாது. வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாவே வந்து மும்பைல தான் நடக்குதுன்னு ஒரு நியூஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போற CSK vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அந்த மேட்ச் வந்து மும்பைல தாங்க நடக்குது. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஒரு சில விஷயத்தை நான் இந்த இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த IPL 2022ல வந்து எல்லாமே வந்து புது பிளேயர் எடுத்திருக்காங்க. எல்லா டீம்லையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த IPL யார் வின் பண்ணுவா என்று சொல்லவே முடியல. ஏன்னா வந்து சென்னையில் இருந்த சில பிளேயர்ஸ் வந்து வேற டீம் இருக்காங்க, வேற டீம்ல இருந்த பிளேயர் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற சூழ்நிலை எந்த பிளேயர் எப்படி பிளஸ் எப்படி மைனஸ்ங்கிறது யாருக்கு, சில பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், சில பிளேயர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். எப்படி நடக்க போகுது அப்படின்னு நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த IPL நாங்கள் ஒரு டீம் நினைச்சு வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு, நீங்கள் எந்த டீம் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. ஆக்சுவலாக இது 13வது IPL டாட்டா நடந்தது. பிளஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 12 வருஷம் IPL எந்தெந்த டீம் எத்தனை தடவை கப் அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தாங்க அதிக தடவை கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓகேங்களா? 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. பிளஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 தடவை அடிச்சிருக்காங்க. KKR வந்து 2 தடவை கப் அடிச்சிருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1 தடவை கப் அடிச்சிருக்கு. ஓகேங்களா?
இல்லை சில டீம் வந்து கப் அடிக்கலாம் ஒன்னும் அடிக்கலாம் கப்பு நமக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிண்டலா புளிய இடறாதீங்க. நான் எதுல இந்த மேட்சாச்சும் கப் அடிச்சா கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? ஏன்னா ஆர்சிபியோட கேப்டன் மாறி இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? அதே இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த IPL 2022 யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. மறந்துடாதீங்க. நாளைக்கு IPL மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். யார் ஜெயிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், நன்றி. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதுல என்ன பிடிக்கலையோ கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அந்த விஷயத்தை நாங்கள் மாத்திப்போம். ஓகே கைஸ், பாய்.